கண்ணு இப்போ கிச்சனுக்குள்ளே இவ்வளோ தூரம் உள்ளே வந்து படுத்துருக்க. நான் இன்றைக்கி தான் ஊர்லேருந்து வந்தேன் கரெக்டு. அதுக்காக இப்படியே பின்னாடியே சுற்றிட்டு இருப்பேன் அங்கே போனாலும். ஏண்டி தங்கம்? என்னடா? ஏண்டா ஏண்டி கண்ணு? என்னடி கண்ணு? அத்தையை தேனிங்களாடி பட்டு? தேனிங்களா? போ போ மேலே போ. குடு குடுன்னு அழகி மேலே ஓடியாந்தா. இங்கே பாருங்கள், அழகிய இதுக்கு மேலே போக விடாமல் நாங்கள் மறைச்சி வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா, நான் இல்லாத போது அவள் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உச்சக்கெல்லாம் டைம்லலாம் போய் ஆகணும்னு போய் வச்சுருவாள். அதனால் நான் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்த நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். மாடிக்குன்னு வந்தால் போதும், அவள் வந்து நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா இங்கே தான். போ அழகி, அழகி எங்கே போனோம்? எங்கே போனோம்? வா போ. அப்பா, நானும் இந்த இடத்துக்கு வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. இங்கே பாருங்க, பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது. அழகி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக இங்கேயே தாங்க இருக்கிறா. ஏன் அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஊருக்கு வந்தேன். மறுபடியும் நான் மறுபடியும் இப்போ ஊருக்கு கிளம்புறேன். திருப்பி நான் வரத்துக்கு இன்னும் ஒரு வாரமோ 10 நாளோ ஆகலாம். அதனால தான் சரின்ட்டு கொஞ்சம் நேரம் திறந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து விட்டேன். அப்போயிலேருந்து அவள் இங்கே தான் இருக்கிறா. சரி, கொஞ்சம் நேரம் இயற்கையை ரசிக்கிட்டேன். இயற்கையை ரசிக்கிறாளோ இல்லையோ, அங்கே பாருங்கள், நாயெல்லாம் போய் இப்போ எங்கள் ஏரியாவில் பாருங்கள் பன்றியெல்லாம் வந்துருச்சு. இவ்வளோ நாள் காணும். முன்னாடியெல்லாம் இருந்துச்சு, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் பன்னியெல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. நடுவில் ரொம்ப நாள் காணும். இப்போ யார் வளர்க்குறாங்க என்னன்னு தெரியல. மறுபடியும் வந்து இந்த இடத்துல மேய்ஞ்சிட்ருக்கு. அதை தான் இப்போ இங்கே இன்னும் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கான்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த வாய்க்காலில் யாரோ வராங்க, அவங்களையும் பார்த்துட்ருக்கா. அப்படியே நல்லா பொழுது போகுது அவளுக்கு. என்ன, நான் இருக்கேனா இல்லையான்னு பார்க்குறியா? அப்பப்போ திரும்பி பார்த்துக்கிறது, நான் இருக்கிறேன்னா கீழே போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தான் கண்ணு இருக்கேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் நான் கீழே போகிறதுக்கு. அது வரைக்கும் வேடிக்கை பாரு, ஓகேவா? ஒரு நாய் ஓடுது. அழகி இங்கேருந்து தான் பார்த்துட்ருக்கான். பட் குறைக்கிற என்னன்னு தெரியல. இதே அந்த கருப்பு கலர் நாய் மட்டும் வந்திருந்தா சவுண்டு 4 வீட்டுக்கு கேட்குற மாதிரி குறைச்சிருப்பான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேல் மாடிக்கு மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். அழகி பாருங்கள், சத்தம் போடாமல் வந்தேன், எப்படியோ குடு குடு குடுன்னு ஓடி வந்துட்டான். அப்பா, ஜாலி தான் அவளுக்கு. என்ன மோந்து பார்க்குற? இங்கெல்லாம் ஒன்றும் இருக்காது உனக்கு. நல்ல வாசம் பிடி நீனு. வெடி சத்தம் வேறு. இங்கே இன்றைக்கி எங்கள் ஊரில் ஒரு டெத்து, அதனால் எடுத்துகிட்டு போகிறாங்க போல். ஒரே வெடி சத்தமாக இருக்குது. ஆனால் அதையும் மீறி பாருங்கள், இன்றைக்கி ஃபுல்லாக என்னவோ வந்துருச்சு, மேலே வந்துருச்சு. இல்லாட்டி கட்டில் கடியிலையோ சோஃபா கடியிலையோ கிடந்திருப்பா. ஆனால் என்னன்னு தெரில. இப்போ பயந்து திருப்பி போகிறாளா என்னன்னு தெரில. பார்ப்போம் என்ன செய்கிறான்னு. பரவாயில்ல, போகலை இவ்வளோ நேரத்துக்கு. அதிசயம் பாருங்கள், மேலே மயில் உட்காந்துருக்கு. ஆஹா, பறந்துருச்சுங்க. அங்கே போயிட்டுருக்க மயில் ஆக்சுவலாக இந்த டேங்க்கு மேலே தாங்க உட்காந்துருந்துச்சு. நான் கவனிக்கவே இல்லை. நம்ம அழகி திடீர்னு அப்படி வேகமாக ஓடணுன்னு திரும்பி பார்க்குறேன், மயில் அங்கே ஓடிடுச்சுங்க. வந்தோன்னே அவள் வேலையை காமிச்சிட்டான். என்னடா போகலாமா? அழகி போகலாமா? வெடி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால அவளால் ரொம்ப நேரம் இங்கே நிற்க முடியல. கிளம்பிட்டா பாருங்கள். இல்லாட்டி அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டா. மெதுவாக பாருங்கள். ஐயோ, நான் தான் மெதுவாக பேசணும். மெதுவாக பேசுகிறேன். பார்த்திங்கன்னா இங்கே இருந்து பறந்து போன மயில், நம்ம அழகி துரத்தி விட்ட மயில் மறுபடியும் இங்கே வந்து உட்காந்துருக்கு. நான் அந்த பக்கமாக நின்றுட்டுருந்தேன். ஒரு வேளை நான் போயிட்டேன் அப்படின்னு நினச்சி வந்துச்சா என்னன்னு தெரியல. கொஞ்சம் தூரம் இந்த காம்பவுண்ட் சுவத்தில் நடந்து வந்துச்சு. என்னை பார்த்ததுக்கப்புறம் இந்த கார்னருக்கு வந்துருச்சு. நானும் சரி அதை ஓடிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுவத்தை ஒட்டியே இங்கே படிக்கட்டுக்கிட்ட வந்துட்டேன். அது இப்போ நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சாலும் பறந்துரும்னு நினைக்கிறேன். அதனால் இங்கேருந்தே பார்த்துட்டு அது அப்படி தான் இருக்குது பாருங்க. அப்படியே அந்த கழுத்தை பறக்கிறதுக்கு உண்டான அந்த இதில் தான் இருக்குது. கண்டிப்பாக இப்போ நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறேன். என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். பறந்துருச்சு. அழகி, அழகி வந்து
தெரியாடி தங்கம் உன் அத்தை கூப்பிட்டேன் அடி தங்கம். அதெல்லாம் தெரியும், எங்கேருந்து கூப்பிட்றோம் எப்படி கூப்பிட்றோம்லாம். ம், ஏறி பாரு, நல்லா பாரு. என்ன பார்க்குறீங்க? இப்படி பார்க்குறா பாருங்க. என்னடா பார்க்குற? கிளி சத்தம் போடுதா? கிளி கூப்பிடுதா உன்னை? ம், கிளி எங்கே கூப்பிடுது? கிளி எங்கே கூப்பிடுது பாரு. போலாம் அடி தங்கம். ம் ம் என்னடா 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 இது ஒரு விளையாட்டா உனக்கு?